அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்மினி. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம பத்துவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். ஓவியா நிலாவின் பக்கம் திரும்பி, நிலா, ஓ முடிவுல உறுதியா இருக்கியா? அகிலன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால நீ இந்த முடிவெடுக்கல, கரெக்டா? ஏன்னா நான் அகிலனை கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல என்றாள். அதை கேட்டதும் மூவர் மட்டும் அதிர்ந்து போகவில்லை. ஓவியாவை பார்க்க வந்த அகிலனும் அதிர்ந்துதான் போனான். வெங்கட்ராமன், என்னம்மா சொல்ற? உனக்காக தான் அவர் இவ்வளவும் பண்ணாரு என்று பயம் கலந்த குரலில் கூறினார். பவானியும், ஆமாண்டி ஓவியா, நீ வேணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணாரு. இப்ப நீயே அவரை வேணாம் தூக்கி போட்டேனா என்ன நடக்கும்னு நினைச்சா பயமா இருக்குடி என்று பதற்றத்தோடு கூற, அம்மா, அவருக்கு பயந்தெல்லாம் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவர்கிட்ட வாங்கின கடனை காரணம் காட்டி தானே உங்க எல்லாரையும் சம்மதிக்க வச்சாரு. இப்ப அந்த கடனை அடைச்சிருவோம். கல்யாணத்துக்கான செலவை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சொல்ல போனா அவர் தான் நம்மளுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். நிலாவோட வாழ்க்கை அழிச்சதுக்கு. பணம் இருக்கிற திமிர்ல தானே இவ்வளவும் பண்ணாரு. ஆனா அந்த பணத்தால இந்த ஓவியாவை என்னைக்குமே வாங்க முடியாது. என்ன மட்டும் இல்லம்மா, பணத்தை கொடுத்து வாங்க முடியாத நிறைய விஷயம் இருக்குன்னு அவர் கூடிய சீக்கிரமே புரிஞ்சுப்பாரு. அதுவும் இல்லாம நிலா அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணாலும் அது 2வது கல்யாணம் தானே இந்த ஊர் பேசும். எந்த தப்பும் பண்ணாம அவ ஏன் தண்டனை அனுபவிக்கணும் சொல்லுங்க? இதுக்கெல்லாம் யார் காரணம்? அவர் தானே. உங்களெல்லாம் இவ்வளவு கொடுமைப்படுத்தினவரை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் எப்படி எதிர்பார்க்கறீங்க என்று கோபமாக கூறினாள். வெங்கட்ராமன், நீ சொல்றது சரிதாமா, ஆனா உனக்காக தானே இவ்வளவும் பண்ணாரு. ஆனது ஆச்சு. நீ அவரை கல்யாணம் பண்ணிட்டேனா உங்க 2 பேர் வாழ்க்கையாவது நல்லா இருக்கும். ஒரு பொண்ணு வாழ்க்கையாவது நல்லா இருக்கேன்ற நிம்மதியாவது எங்களுக்கு கிடைக்கும் என்றார். ஓவியா, அப்பா, இதுக்கு மேல இந்த விஷயத்துல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நீங்க வீடை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்று கூறிவிட்டு நிலாவின் பக்கம் திரும்பி, நிலா, உனக்கு அவரை டைவர்ஸ் பண்றதுல ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல, அவர் கூட தான் நீ வாழ போறேனாலும் எனக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன் மேல எனக்கு எந்த வருத்தமோ கோபமோ இருக்காது. உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் நிலா என்று தன் தங்கையை பார்த்து கேட்க, நிலா, இல்லக்கா, அவர் பண்ணது தப்புதான். அதை நினைச்சு அவரும் வருத்தப்படுறாரு. ஆனா எங்க 2 பேருக்குமே சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அதனால நம்ம டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம்க்கா என்று அவள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அகிலன் வீட்டுக்குள் வந்தான். அவனை பார்த்ததும், நாம் பேசியதெல்லாம் கேட்டிருப்பானோ, இப்பொழுது என்ன செய்வானோ தெரியவில்லையே என்று வெங்கட்ராமன், பவானி, நிலா மூவரும் பயத்தில் உறைந்து போய் நின்றார்கள். ஓவியா அகிலனை நேருக்கு நேர் முறைத்து பார்த்தாள். அவளை பார்க்க ஆசை ஆசையாக ஓடி வந்தவனுக்கு இப்பொழுது அவள் கண்ணெதிரே இருந்தும் அவளை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறினான். ஓவியா, நான் பண்ணது தப்புதான். அதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காத. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கே தெரியும். என்னால நீ இல்லாம இருக்க முடியாது ஓவியா. நான் பண்ணதெல்லாம் தப்புதான், என்னை மன்னிச்சிடு. நான் செஞ்சதை எதையும் சரின்னு சொல்லல. ஆனா இதெல்லாம் உனக்காக தான் பண்ணேன். அதை புரிஞ்சுக்கோ. நீங்க சொல்ற மாதிரி நான் நிலாவை டைவர்ஸ் பண்ணிடுறேன். சந்துருவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நிலாவை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. பிளீஸ் ஓவியா, என்னை வெறுத்துடாத என்று கெஞ்சினான். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க யாரு? உங்களை மாதிரி தானே மத்தவங்களும் 1000 ஆசைகளோடும் கனவுகளோடும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க அதெல்லாம் யோசிக்காம அவங்க வாழ்க்கையும் சேர்த்து நீங்களே வாழணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்க மட்டும்தான் மனுஷனா? உங்களுக்கு மட்டும்தான் மனசு இருக்கா? மத்தவங்களுக்கு எல்லாம் கிடையாதா? என்ன லவ் பண்றதா சொல்றீங்களே, உண்மையிலேயே நான் லவ் பண்ணிருந்தா நான் உயிருக்கு உயிரா நினைக்கிறவங்கள கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டீங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து இப்படிதானா இல்ல கொஞ்ச நாளாதான் இப்படி இருக்கீங்களான்னு தெரியாது. ஆனா நீங்க என் மேல வச்சிருக்கிறது காதல் இல்ல, வெறி. எப்படியாவது என்ன அடையணுங்கிற வெறி. நாளைக்கே திரும்ப எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா திரும்பவும் என்னை சேர்ந்தவங்களை கொடுமைப்படுத்துவீங்க. இவ்வளவு ஏன் செஞ்சதை தப்புன்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, உண்மையிலேயே உங்க தப்ப ரியலைஸ் பண்ணிருந்தீங்கன்னா குற்ற உணர்ச்சியில மத்தவங்களை ஃபேஸ் பண்றதுக்கே தயங்குவீங்க. அவங்க முகத்தை பார்க்கறது கூட தயங்குவோம். ஆனா நீங்க இஷ்டம் போல வரீங்க, ஈஸியா எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு உங்க வேலையை பாக்குறீங்க. இதுல இருந்தே தெரியுது உண்மையிலேயே நீங்க ரியலைஸ் பண்ணலன்னு. நம்மள காதலிச்சவரை கல்யாணம் பண்ணலாம், ஆனா வெறி பிடிச்சவரை கல்யாணம் பண்ண முடியாது. உங்ககிட்ட இருந்து வாங்கின கடனை சீக்கிரமா திருப்பி கொடுத்துடுறோம். இதுக்கு மேல உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கோர்ட்ல மீட் பண்ணலாம் என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள். அகிலன் அவள் பேசியதை எல்லாம் கேட்டு வாயடைத்து போய் நின்றான். அவனிடம் என்ன பேசுவதென்று தெரியாமல் மூவரும் முழித்துக் கொண்டிருந்தனர். சிறிது நேரத்திற்கு பின் அமைதியாக அங்கிருந்து கிளம்பினான். அகிலன் இடிந்து போய் வருவதை பார்த்த சுலோச்சனா, என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா என்று கேட்க அகிலன் எந்த பதிலும் சொல்லாமல் அவளை கடந்தான். சுலோச்சனா ஒன்றும் புரியாமல் அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்த சற்று நேரத்தில் அவன் அறையிலிருந்து சத்தம் கேட்டது. சுலோச்சனா ஓடிச் சென்று அவனுடைய அறை கதவை தட்டினாள். ஆனால் அகிலன் கதவை திறக்காமல் அறையில் இருந்த பொருட்களை எல்லாம் வீசி எறிந்து கொண்டிருந்தான். சுலோச்சனாவுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் ராஜ்குமாரை தொடர்பு கொண்டாள். ராஜ், அகிலனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா. கதவை சாத்திட்டு ரூம்ல இருக்கிறதெல்லாம் போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு பயமா இருக்கு. உடனே நீ கொஞ்சம் வாப்பா என்றாள்.
ராஜ்குமாரும் அரை மணி நேரத்தில் அகிலனின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். ராஜ்குமார் பலமுறை கதவை தட்டி அகிலனை அழைத்து பார்த்தான். அவன் அறையிலிருந்து எந்த சத்தமும் இல்லை. அகிலன் அப்பொழுதும் கதவை திறக்கவில்லை. அகிலா, இப்ப நீ கதவை திறக்கலனா நான் போலீஸ்க்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் என்றான். அப்பொழுதும் அவனிடம் இருந்து எந்த சத்தமும் இல்லை. ராஜ்குமார் போலீஸை அழைப்பதற்காக மொபைலை எடுத்தான். அகிலன் கதவை திறந்தான். சுலோச்சனா உடனே தன் மகனின் அருகில் ஓடினாள். ஆனால் அவன் தாயின் முகத்தை கூட பார்க்காமல் ராஜ்குமாரை பார்த்து, ராஜ், நான் யார்கிட்டயும் பேச விருப்பப்படல, நீ மட்டும் உள்ளவா என்று கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்றான். சுலோச்சனா வாயடைத்து போய் நின்றாள். ராஜ்குமார் சுலோச்சனாவிடம், அம்மா, அவன் ஏதோ கோபத்துல இருக்கான்னு நினைக்கிறேன், நான் அவனை பேசி கன்வின்ஸ் பண்றேன் என்று கூறிவிட்டு அகிலனின் அறைக்குள் சென்றான். ராஜ்குமார் அறையை சுற்றி பார்த்தான். அறையே அலங்கோலமாக இருந்தது. அங்கிருந்த பொருட்கள் எல்லாம் ஒன்று விடாமல் உடைந்து சிதறி கிடந்தது. அகிலன் கோபத்தில் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். அகிலா, என்னாச்சுடா என்று அவன் கேட்க, அந்த நொடியே அகிலன் வெறி பிடித்தவன் போல் கத்தினான். ஒரு நொடி ராஜ்குமாரே அவனை பார்த்து மிரண்டு போனான். கோபத்தில் அகிலனின் கண்கள் சிவந்திருந்தது. ராஜ்குமார் தயக்கத்தோடு அவனை நெருங்கினான். அகிலனின் உடம்பெல்லாம் நடுங்கியது. ராஜ்குமார் அவன் அருகே செல்வதற்கே பயந்தான். அவன் தோள்களை பிடித்து அகிலா என்றவன் கூப்பிட்ட அந்த நொடியே அகிலன் எழுந்து தன் நண்பனை கட்டிக்கொண்டு அழுதான். ராஜ்குமாருக்கு அவன் மனநிலையை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இவ்வளவு நேரம் வெறிப்பிடித்தவன் போல் இருந்தவன் இப்பொழுது குழந்தையை போல் தேம்பி அழுகிறானே என்று ஒன்றும் புரியாமல் குழம்பினான். ஆனால் ராஜ்குமாருக்கு தான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் புரிந்தது. சிறிது நேரத்தில் அகிலன் தன் கோபத்தை எல்லாம் அழுகையாக அழுது தீர்த்தான். அதுவரை அமைதியாக காத்திருந்த ராஜ்குமார், அகிலா, நான் உன்னை சொல்வேன், கோவப்படாம கேக்குறியா என்றவன் கூறியதும் அகிலன் உடனே, ஓவியா கிடைக்கிறதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்டா. என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச முதல் சந்தோஷம் அவ. அவளை எந்த காரணத்துக்காகவும் இழக்க நான் தயாரா இல்ல என்றவன் கூறியதும் ராஜ்குமார், அப்ப நான் சொல்ற இடத்துக்கு என் கூட வா என்று தன் நண்பனின் கைகளை பிடித்து அழைத்து போனான். அவர்கள் இருவரும் படியிறங்குவதை பார்த்த சுலோச்சனா கண் கலங்கியபடியே அகிலனின் அருகில் சென்றாள். அகிலன் அவளை திரும்பி கூட பார்க்காமல் ராஜ்குமாரை பின்தொடர்ந்தான். ராஜ்குமாரின் கார் மருத்துவமனையின் வாசலில் நின்றது. அதுவரை ஏதோ யோசித்துக் கொண்டிருந்த அகிலன் தான் வந்திருக்கும் இடத்தை சுற்றி முற்றி பார்த்தான். ராஜ்குமார் தன்னை மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருப்பதை பார்த்ததும் அகிலன் குழம்பி போனான். அகிலன் குழப்பமாக ராஜ்குமாரை திரும்பி பார்த்தான். அகிலா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. உன்னோட இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமே உன்னோட கோபம்தான். அதை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ அதை சரி பண்ணாம உன்னால பழையபடி உன் பிசினஸ கூட பார்க்க முடியாது. ஓவியாவும் உனக்கு கிடைக்க மாட்டா. உனக்கு ஓவியா வேணும்னு நினைச்சேனா நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ என்றான். அதற்கு அகிலன், என்ன பைத்தியம்னு முடிவே பண்ணிட்டியாடா என்று அவன் கேட்டவுடன் ராஜ்குமார், சைக்கியாட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா பைத்தியம்னு அர்த்தம் இல்ல அகிலா. எல்லா எமோஷன்ஸுமே அளவுக்கு மீறி போச்சுன்னா அது நோய் தான். உன் கோபத்தை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால நீ எடுத்த முடிவுனால இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை பாதிச்சிருக்கு. அதனாலதான் சொல்றேன், உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ மாறினா ஓவியாவே உன்னை தேடி வருவா என்று ராஜ்குமார் கூறியதும் அகிலன் அமைதியாக காரில் இருந்து இறங்கினான். இருவரும் மனநல மருத்துவரை பார்த்தார்கள். அவனை பரிசோதித்த டாக்டர், சிறுவயதிலிருந்து பெற்றோரின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்காமல் தனியாக வளர்ந்ததால் அந்த ஏக்கமே நாளடைவில் கோபமாக மாறியிருக்கிறது. ஓவியா அவன் வாழ்க்கைக்குள் வந்த பிறகு அவன் இழந்தது எல்லாம் கிடைத்துவிடும் என்று நம்பினான். ஆனால் அவள் தனக்கு கிடைக்க மாட்டாளோ என்று சந்தேகம் வந்தவுடன் அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் அதுவே அவனை கோபத்தின் எல்லை வரை கொண்டு சென்றிருக்கிறது. அவனுடைய இந்த கோபம் அவனுக்கும் மற்றவர்களுக்கும் ஆபத்தாய் முடியும் என்று டாக்டர் கூறியவுடன் ஒரு வினாடி அன்று நிலாவை கழுத்தை நெரித்தது மட்டுமே அவன் கண்முன் வந்தது. அதனால் அகிலன் சிகிச்சை எடுத்துக்கொள்ள சம்மதித்தான். டாக்டர், நீங்க சொல்ற மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், என்னால ஹாஸ்பிட்டல்ல முடங்கி கிடக்க முடியாது. அதே மாதிரி ஓவியாவை பார்க்க கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது என்றான். டாக்டர் சிரித்துக்கொண்டே, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னு அவசியம் இல்ல. அதே மாதிரி நீங்க தாராளமா ஓவியாவை பார்க்கலாம், அதுல எந்த தடையும் இல்ல. ஆனா நீங்களே ஒரு நாள் அவங்கள பாக்குறத நிறுத்துவீங்க என்று சிரித்துக்கொண்டே கூறினார். அதை கேட்டதும் அகிலனும் ராஜ்குமாரும் திகைத்து போனார்கள். அகிலன் உடனே, ஏன் டாக்டர், ஏன் அப்படி சொல்றீங்க என்று பதற்றத்தோடு கேட்க, டாக்டர், அது ஒண்ணு இல்ல அகிலன், பயப்படாதீங்க. புயலுக்கு பின்னாடி எப்படி அமைதி இருக்குமோ அதே மாதிரிதான் உங்க நிலைமையும். நேரம் வரும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க என்றார். அகிலன் ஒழுங்காக சிகிச்சை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தான். அதே சமயம் ஓவியாவை பார்ப்பதையும் அவன் தவிர்க்கவில்லை. சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவள் வீட்டருகே சென்று அவள் வெளியே வரும் வரை மணிக்கணக்கில் காத்திருப்பான். அவள் வெளியே செல்லும் பொழுதெல்லாம் அவளிடம் பேச முயற்சி செய்வான். ஆனால் ஓவியா அவனை பார்த்தும் பார்க்காதது போல் சென்று விடுவாள். போலீஸ் மும்பையிலிருந்து சூர்யாவை விசாரணைக்காக அழைத்து வந்தனர். சூர்யாவிடம்
சுலோச்சனாவை பற்றி கூறியதும் அவன் திருவென முழித்தான். இருவரையும் ஒரே இடத்தில் வைத்து விசாரணை செய்தால் மட்டுமே உண்மை வெளிவரும் என்று சுலோச்சனாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்தார்கள். சுலோச்சனா போலீஸ் ஸ்டேஷன் செல்வதற்காக அகிலனை அழைத்தாள். அவன் எந்த பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்தான். மற்றவர்கள் போல் தன் மகனும் தன் மீது சந்தேகப்படுகிறானே என்று வருத்தத்தோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பிச் சென்றாள். சூர்யா சுலோச்சனாவை பார்த்த பிறகும் அவள் யார் என்று தெரியாது என்று கூறிவிட்டு அவன் ஏற்கனவே மும்பையில் சொன்ன அதே கதையை திருப்பி கூறினான். இன்ஸ்பெக்டர் சுலோச்சனாவிடம், நீங்க கோஆபரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம், இதுக்கு மேல நீங்க இங்க வர வேண்டியது இருக்காது என்றார். சுலோச்சனா திமிராக சிரித்துக் கொண்டே, இப்ப உங்களுக்கு என் மேல சந்தேகம் போயிடுச்சா? இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என் மேல எந்த தப்பும் இல்லாததுனால்தான் இத்தனை நாள் பொறுமையா இருந்தேன், இல்லனா நடந்திருக்கிறதே வேற என்று இன்ஸ்பெக்டரையே மிரட்டி விட்டு கிளம்பினாள். ஏற்கனவே சூர்யா சுலோச்சனா இருவரது போன் ரெக்கார்ட்ஸையும் முழுவதுமாக ஆராய்ந்திருந்தனர். ஆனால் இருவரும் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொண்டதற்கான எந்த சாட்சியமும் இல்லை. அதனால் ஓவியா கடத்தப்பட்டதாக சொன்ன நாளில் நிலாவும் சந்துருவும் எந்த ஹோட்டலுக்கு சென்றார்களோ அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி கேமராவையும் ஆராய்ந்தார்கள். ஏற்கனவே ஓவியா கூறியது போல் ஒரு கும்பல் நிலாவையும் சந்துருவையும் பின்தொடர்ந்தது உறுதியானது. அதனால் சூர்யாவின் நாட்களை ஒவ்வொருத்தராக விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அதில் மூர்த்தி என்பவன் மட்டும் மாயமானதால் அவனை வலை வீசி தேடினார்கள். அவன் வீட்டிற்கு சென்ற பொழுது அவன் மனைவி காமாட்சி மட்டுமே வீட்டில் இருந்தாள். அவன் மனைவியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து விசாரித்தார்கள். அவள் தனக்கு எதுவும் தெரியாது என்றும் தன் கணவன் அடிக்கடி ஜெயிலுக்கு போவதால் அவனுக்கும் தனக்கும் பெரிதாக ஒத்துப்போவதில்லை என்று கூறிவிட்டாள். ஆனால் போலீஸ் அதை எளிதில் நம்பிவிடவில்லை. அவன் எப்படியும் வீட்டிற்கு வருவான் என்று அவன் வீட்டையும் அவன் மனைவி காமாட்சியையும் போலீஸ் வேவு பார்க்க ஆரம்பித்தது. சுலோச்சனா கடத்த சொல்லவில்லை என்றால் யார் சொல்லியிருப்பார்கள் என்று போலீஸ் குழம்பியது. அதனால் அகிலனின் நண்பர்கள், உறவினர்கள் என்று சந்தேகப்படுபவர்களை எல்லாம் விசாரிக்க தொடங்கினார்கள். ராஜ்குமார் அகிலனுக்கு நண்பன் மட்டுமல்ல, ஓவியாவின் முதலாளி. அதனால் ராஜ்குமாரின் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களை எல்லாம் ஒவ்வொருத்தராக விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அதில் ஒரு சிலர் ராஜ்குமார் ஓவியாவிற்கு அதிக சலுகை கொடுத்ததாக கூறினார்கள். அதனால் போலீசின் சந்தேகம் இப்பொழுது ராஜ்குமார் மீது திரும்பியது. தான் ஆசைப்பட்ட பெண்ணை அகிலன் திருமணம் செய்து கொள்கிறான் என்ற கோபத்தில் இப்படி செய்திருப்பானோ என்று போலீஸ் சந்தேகப்பட்டார்கள். அகிலனை போல் அவனும் பெரிய புள்ளி என்பதால் அவனை பெரிதாக விசாரிக்க முடியவில்லை. எந்த ஆதாரமும் இல்லாமல் அவனை மேற்கொண்டு விசாரிக்க முடியாது என்பதால் போலீஸ் அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் நோட்டமிட்டது. அன்று கோர்ட்டிற்கு நிலாவுக்கு துணையாக ஓவியா வந்திருந்தாள். அகிலன் அவளை பார்த்ததும் ஓடிச் சென்று அவளிடம் பேசினான். எப்படி இருக்க ஓவியா என்று அவன் கேட்ட கேள்விக்கு ஓவியா பதில் கூறாமல், உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கறதுக்காக என் அட்வொகேட் கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க என்று அவள் கூறியதும், என்ன பாக்குறதுக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட் ஓவியா, நீ எப்ப வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம், என்கிட்ட பேசலாம் என்று அகிலன் கூற, ஓவியா எங்க வீடை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, உங்ககிட்ட இருந்து வாங்கின 50 லட்சத்தை நெக்ஸ்ட் வீக் கொடுத்துருவோம், எங்க வரணும்னு சொன்னீங்கன்னா என் அட்வொகேட்டோட வருவேன் என்றாள். அதை கேட்டு அகிலனின் முகமே சுருங்கிவிட்டது. உண்மையிலேயே அந்த பணத்துக்காக தான் இவ்வளவும் பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்று அவன் கூறி முடிக்கும் முன்பே ஓவியா, எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம், உங்க கடனை நான் திருப்பி கொடுத்துடுறேன், எங்க வரணும்னு சொன்னீங்கன்னா நான் என் அட்வொகேட் கூட வரேன், என் அட்வொகேட் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாரு, அவர்கிட்ட டேட்டை பிக்ஸ் பண்ணுங்க என்று கூறிவிட்டு திரும்பி நடந்தாள். நிலாவும் எதுவும் பேசாமல் அகிலனை பாவமாக பார்த்துவிட்டு ஓவியாவை பின்தொடர்ந்தாள். அதன் பிறகு அடுத்த வாரத்திலேயே அகிலனை சந்திப்பதற்காக ஓவியாவும் அவளுடைய அட்வொகேட்டும் சென்றார்கள். வாங்கிய 50 லட்சத்தையும் அவனிடம் கொடுத்தாள். அவன் அதை வேறு வழி இல்லாமல் வாங்கிக் கொண்டான். சார், அப்படியே கையெழுத்து வாங்கிடுங்க, பின்னாடி நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது என்றாள். அகிலன் ஒன்றும் புரியாமல் விழித்தான். வக்கீல் ஸ்டாம்ப் பேப்பரை நீட்டினார். அகிலன் அதை வாங்கி படித்தான். அதில் கடனை திருப்பி கொடுத்ததாகவும் இனிமேல் மேற்கொண்டு எந்த கடனையும் அடைக்க வேண்டியதில்லை என்று அதில் குறிப்பிட்டிருந்தது. அகிலன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவள் அவனை பார்த்து விடாதபடி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அகிலன் எதுவும் பேசாமல் கையெழுத்தை போட்டுவிட்டு அவள் வக்கீலிடம் பேப்பரை நீட்டினான். அவர் அதை வாங்கி பார்த்துவிட்டு, சரி சார், அப்ப எல்லாம் கரெக்டா இருக்கு, அப்ப நாங்க கிளம்புறோம் என்று எழுந்தார். ஓவியாவும் எழுந்தாள். ஓவியா, ஒரு நிமிஷம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று அகிலன் கூறியதும், வக்கீல், நான் வெளியில வெயிட் பண்றேன் மேடம், நீங்க பேசிட்டு வாங்க என்று கூறிவிட்டு சென்றார். ஓவியா திரும்பாமல் அப்படியே நின்றாள். ஓவியா, நான் பண்ணதெல்லாம் தப்புதான், இதுக்கு மேல உன்கிட்ட எப்படி சாரி கேட்கணும்னு எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணா உன் கோபம் போகும் சொல்லு, நான் செய்யறேன் என்று அவன் கேட்டதற்கு, ஓவியா, என் மூஞ்சிலே முழிக்காதீங்க, உங்களால செய்ய முடியுமா என்று ஓவியா சொன்னவுடன் அகிலன் உறைந்து போய் நின்றான். ஓவியா வேகமாக அங்கிருந்து வெளியேறினாள். ஓவியா வீட்டை காலி செய்து புது வீட்டிற்கு குடியேறினாள். ஓவியா பழையபடி வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். ஆனால் நிலாவால் முன்பு போல் சகஜமாக இருக்க முடியவில்லை. வீட்டிற்கு வந்து வெகு நாளாகியும் ஏதோ ஒரு பயம் அவளை ஆட்கொண்டது.
வீட்டில் உள்ளவர்களே எங்கே தன்னை அடித்து விடுவார்களோ என்று பயந்து பயந்து வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாம் செய்தாள். தூக்கத்தில் கூட அவள் உடல் நடுங்கிக் கொண்டே இருந்தது. அதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஓவியாவிற்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. தன்னால் தானே இன்று தன் தங்கையின் வாழ்க்கை இப்படியாகிவிட்டது. எப்படியாவது தன் தங்கையை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஓவியாவின் மனம் துடித்தது. ஆனால் அதை எப்படி செய்வது என்று புரியாமல் தவித்தாள். அன்று எப்பொழுதும் போல் ஓவியா வேலைக்கு செல்வதற்காக பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தாள். புது வீட்டிற்கு வந்து விட்டதால் இனி அகிலனால் தன்னை தொடர முடியாது என்று நினைத்தாள். ஆனால் உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் இவன் கண்ணிலிருந்து தப்ப முடியாது என்று சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த காரை பார்த்து புரிந்து கொண்டாள். நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தது. அகிலன் விடாமல் சிகிச்சை பெற்று வந்தான். நிலாவுக்கு 1 வருடத்திற்கு பின் தான் விவாகரத்து தர முடியும் என்று கூறிவிட்டார்கள். சந்துரு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வந்து நிலாவை பார்த்து கொண்டான். ஆனால் அவளால் பழையபடி சந்துருவிடம் பேச முடியவில்லை. போலீஸ் சூர்யாவை தங்கள் பாணியில் விசாரித்து பார்த்தும் சூர்யா வாய் திறக்காததால் வேறு வழி இல்லாமல் போலீஸ் அவனை ஜாமீனில் விடுவித்தது. மூர்த்தி கிடைத்தால் மட்டுமே ஓவியாவை கடத்தியவர்களை கண்டுபிடிக்க முடியும் என்று போலீஸ் அவனுடைய வீட்டையே நோட்டமிட்டுக் கொண்டிருந்தது. நாட்கள் மாதங்கள் ஆனது. இன்னும் சிறிது நாட்களில் அகிலனுக்கும் நிலாவுக்கும் விவாகரத்து கிடைத்துவிடும். அதன் பிறகு அவளை மேற்கொண்டு படிக்க வைக்கலாம் என்று ஓவியா திட்டமிட்டாள். அன்று ஓவியா எப்பொழுதும் போல் பஸ்ஸிற்காக காத்திருந்தாள். ஆனால் அன்று அகிலன் வரவில்லை. பிசினஸ் விஷயமாக ஊருக்கு சென்றிருப்பான் என்று நினைத்தாள். ஆனால் 1 வாரமாகியும் அகிலன் வராததால் ஓவியாவிற்கு ஏமாற்றமாக இருந்தது. கிட்டத்தட்ட 1 வருடமானதால் இனி போலீசால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று மூர்த்தியின் மனைவி காமாட்சி பழையபடி வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். அன்றே போலீசின் முழு கவனமும் காமாட்சியின் பக்கம் திரும்பியது. உடனே அவளை கைது செய்து விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அன்று ராஜ்குமாரும் பிரீதாவும் அகிலனை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்திருந்தார்கள். சுலோச்சனாவிடமும் அகிலனிடமும் தாங்கள் வந்த காரணத்தை எப்படி கூறுவதென்று தெரியாமல் ராஜ்குமார் தவித்தான். பிரீதாவே பேச்சை ஆரம்பித்தாள். ஆண்டி, நாங்க எதுக்கு வந்தோம்னா என் தங்க பாவனாக்கு கல்யாணம் பண்றதா இருக்கும். ஆனா அவ நாங்க பாக்குற மாப்பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்று பிரீதா கூறியவுடன் சுலோச்சனா, ஏமா யாரையாவது லவ் பண்றாளா என்று கேட்க உடனே பிரீதா, ஆமா ஆண்டி என்று சற்று தயங்கிவிட்டு நம்ம அகிலன என்று முடிக்க முடியாமல் தடுமாறினாள். இதை கேட்டு சுலோச்சனாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. என்னது, அகிலனையா? முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது என்று சிரித்து கொண்டே கூறினாள். ராஜ்குமார் உடனே, ஆமாம்மா, எனக்கும் விஷயம் தெரியாது. எங்க கல்யாணத்துலதான் அவ அகிலனை பாத்திருக்கா. அன்னைக்கே அகிலனை தான் கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டா. அகிலன் ஓவியாவை லவ் பண்றது தெரிஞ்ச உடனே அமைதியாயிட்டா. நாங்க இப்ப அவளுக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்பதான் அகிலனுக்கும் நிலாவுக்கும் டைவர்ஸ் ஆக போகுதே, அதான் கேட்டு பாக்கலாமேன்னு. அதுவும் இல்லாம ஓவியா இன்னும் அகிலன் மேல கோவமாதான் இருக்கா. அவ அவனை ஏத்துக்கிறதா இல்ல என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அகிலன், அதனால நான் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அவ என்ன மன்னிச்சு ஏத்துக்கலனாலும் அவதான் எனக்கு மனைவி, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதனால இனிமேல் என் கல்யாணத்தை பத்தி யாரும் பேசாதீங்க என்று கூறிவிட்டு வேகமாக தன் அறைக்கு சென்றான். சுலோச்சனாவுக்கு அவன் பேசியது பிடிக்கவில்லை என்றாலும் எப்படியாவது அவன் மனதை மாற்றி பாவனாவுக்கு அவனை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணம் வந்தது. ராஜ், நீ போய் அவன் கிட்ட கொஞ்சம் பேசி பாருப்பா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுல வந்து வாழறது நல்லதில்ல. அவனுக்கு கொஞ்சம் சொல்லி புரியவை என்றாள். சரிம்மா, நான் போய் பேசுறேன் என்று கூறிவிட்டு ராஜ்குமார் அகிலன் அறைக்கு சென்றான். அகிலன் பால்கனியில் நின்று அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அகிலா, உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எனக்கு புரியுது. ஆனா நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலனா அப்படியே இருந்துட முடியாதுல்ல. அம்மாவை விட்டா உனக்கு யாரும் கிடையாது. கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சு பாரு. காலத்துக்கும் இப்படியே தனியா இருந்துட முடியாது. இதுக்கு மேல ஓவியா உன்னை ஏத்துப்பான்னு நினைக்கிறியா? நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு புதுசா உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கோ. நீ பாவனாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு சின்ன வயசுல இருந்து அன்பு காட்டுறதுக்கு யாரும் இல்ல. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். திரும்பவும் தனியா இருந்தேனா அது நல்லதில்ல. அந்த அன்புக்கு ஏங்கி கடைசியில அது உன் கையை விட்டு போகுதுன்னு தெரிஞ்சோடனே நீ என்னெல்லாம் பண்ணேன்னு நான் உனக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்ல. உனக்கே நல்லா தெரியும் என்றான். பயப்படாத ராஜ், பழையபடி எல்லாம் போக மாட்டேன். என் மனசு பக்குவப்பட்டுடுச்சு. முதல் நாள் டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார், ஞாபகம் இருக்கா? நானா ஒரு நாள் ஓவியாவை பாக்குறத நிறுத்துவேன்னு. அன்னைக்கு அதோட அர்த்தம் புரியல, இப்ப புரிஞ்சுகிட்டேன். ஓவியா கூட சொன்னா, உண்மையிலேயே செஞ்சு தப்ப உணர்ந்திருந்தா சம்பந்தப்பட்டவங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்குவோம்னு. நான் நினைச்சேன் இத்தனை நாள் நான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன்னு. அதனாலதான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறேன்னு நினைச்சேன். ஆனா அது அப்படி இல்லடா. எப்படியாவது இத்தனை நாள் நான் செஞ்ச தப்பெல்லாம் கடந்து போகணும்னு தான் நினைச்சிருக்கேன். நான் பண்ண மடத்தனத்தால மத்தவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு உணரல. பேருக்குன்னு மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் ஓவியா கிடைச்சிட மாட்டாளா, அவ என்ன மன்னிச்சு ஏத்துக்க மாட்டாளான்னு தான் தினமும் ஓவியாவை போய் பார்த்தேன். ஆனா
இப்ப ஓவியாவை பார்த்து ஒரு வாரம் ஆகுதுடா. அவளை ஃபேஸ் பண்ற தைரியம் எனக்கு இல்ல. அவளை கொடுமைப்படுத்தி இருந்தா கூட அவ பெருசா எடுத்திருக்க மாட்டா. ஆனா நான் நிலாவுக்கு பண்ண கொடுமைக்கு இனி காலத்துக்கும் அவன் முன்னாடி நிக்கிறது கூட எனக்கு அருகதை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப என்னோட கவலையெல்லாம் நிலாவை பத்தி தான். அந்த ஒரு வாரத்துல அவ பட்ட கஷ்டம் கொஞ்ச நெஞ்சம் இல்ல. எங்க கிட்ட எல்லாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கும் போட்டுக்கிற துணிக்கும் அவ பட்ட பாடு கொஞ்ச நெஞ்சம் இல்லடா. நான் எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துகிட்டேன்னு இப்ப புரியுது. தப்பு பண்ணனா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஆனா அந்த 10 நாள்ல நிலா அனுபவிச்ச கொடுமை அவ காலத்துக்கும் யார் கூடயும் பேசவும் பழகவுமே பயப்படுவா. முக்கியமா கல்யாணங்கிறது அவளுக்கு நரகமா தான் தெரியும். இப்போதைக்கு அவளுக்கு என்னால செய்ய முடிஞ்ச ஒரே உதவி அவளுக்கு விவாகரத்து கொடுக்கறது தான். ஆனா அதுக்கப்புறம் அவ வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்தானாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் என்றான். ராஜ்குமாருக்கு அவன் பேசியதை கேட்டவுடன் சந்தோஷமாக இருந்தது. நிலா வேற ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டாலும் என்னால அவ மனசுல எப்போதும் ஒரு வடு இருந்துகிட்டே இருக்கும். அது என்னைக்கும் மறையாது. அப்படி இருக்கும்போது அவ அக்காவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி அவன் மூஞ்சில முடிக்க முடியும் சொல்லு? என்னை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு பழசெல்லாம் தான் ஞாபகம் வரும். அது அவளுடைய வாழ்க்கைய பாதிக்கும். அதனாலதான் இப்பெல்லாம் நான் ஓவியாவை பார்க்க போறது இல்ல. சொல்ல போனா நான் ஓவியாவை கல்யாணம் பண்றது கூட இப்ப தயங்குறேன். என்னை பார்க்கும்போது நிலாவுக்கும் ஓவியாவுக்கும் மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் நான் பண்ண கீழ்த்தரமான வேலை மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால யார் கண்ணிலையும் படாம ரொம்ப தூரம் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கான ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளை நினைச்சுக்கிட்டே நான் காலத்துக்கும் வாழ்ந்துருவேண்டா. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று அகிலன் சொன்னவுடன் ராஜ்குமார் பதறி போய், எங்கடா போக போற? ஏதாவது அவசரப்பட்டு முடிவு எடுக்காத அகிலா. கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாம் சரியாயிடும். எப்ப நீ செஞ்ச தப்ப ரியலைஸ் பண்ணிட்டியோ அதுக்கப்புறம் நீ உனக்கே தண்டனை கொடுக்கறது நல்லதில்ல. அப்புறம் அதுவே உனக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனா மாறிடும் என்றான். அகிலன் உடனே, இல்லடா, எனக்கும் ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. இனிமேல் யாருக்கும் தொந்தரவு இல்லாம ஒதுங்கி போறதுதான் நான் மத்தவங்களுக்கு செய்யற பெரிய உதவி. முக்கியமா நிலாவுக்கு. அவ என்னைக்குமே இனிமேல் என்னை பார்க்க கூடாது. அப்பதான் அவளால பழையபடி சகஜமா இருக்க முடியும். அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிப்பா. அவ ஆசைப்பட்ட சந்துருவே கல்யாணம் பண்ணிக்கிட்டானா எனக்கு நிம்மதியா இருக்கும். ஆனா ஏற்கனவே கல்யாணம் ஆனவளை சந்துரு கல்யாணம் பண்ணிப்பாரான்னு தெரியல என்றான். ராஜ்குமார் உடனே, டேய், நீ மத்த விஷயத்துல என்ன வேணாலும் முடிவெடுத்துக்கோ, நான் தடுக்க போறதில்ல. ஆனா அம்மாவை விட்டுட்டு போறேங்கிற, கொஞ்சம் யோசிச்சு பாருடா. அவங்களுக்கு உன்னை விட்டா யாரு இருக்கா சொல்லு? அதற்கு அகிலன், அவங்களுக்கு பணம் இருக்குடா, நான் தேவையில்லை. நான் அவங்கள நிரந்தரமா தனியா விட போறதில்ல. கொஞ்ச நாள் தனியா இருந்தாதான் மனுஷங்களோட அருமை என்னன்னு அவங்களுக்கும் புரியும். அதுக்கப்புறம் அவங்களையும் நான் கூட்டிட்டு போயிடலான் இருக்கேன் என்றான். அதற்கு மேல் ராஜ்குமாருக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அமைதியாக இருந்தான். அதற்குள் சுலோச்சனாவின் சத்தம் கேட்டவுடன் ராஜ்குமாரும் அகிலனும் கீழே இறங்கி வந்தார்கள். அங்கே இன்ஸ்பெக்டரை பார்த்தவுடன் அகிலன் அதிர்ந்து போனான். மற்றவர்கள் கூறுவது போல் தன் அம்மா ஓவியாவை கடத்தியிருக்க மாட்டார் என்று அவனுடைய அடிமனதில் இன்று வரை ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்ஸ்பெக்டரை பார்த்தவுடன் அந்த நம்பிக்கை கரைந்து போனது. சுலோச்சனா படபடவென கத்திக் கொண்டிருக்க பிரீதாவோ தலை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தாள். ராஜ்குமாரும் அகிலனும் அடுத்து என்ன செய்வதென்று புரியாமல் விழித்தார்கள். இன்ஸ்பெக்டர் ராஜ்குமாரின் பக்கம் திரும்பி, சார், நீங்களும் உங்க ஒய்ஃபும் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா என்று அழைத்ததும் ராஜ்குமார் அதிர்ந்து போனான். என்னது, நாங்க வரணுமா? எதுக்கு இன்ஸ்பெக்டர்? என்ன விஷயம்? எங்களையும் கூப்பிடுறீங்க என்று ராஜ்குமார் ஒன்றும் புரியாமல் கேட்க இன்ஸ்பெக்டர் உடனே, சார், ஓவியாவோட கிட்னாப் கேஸ்ல உங்க ஒய்ஃபை என்கொயரி பண்ண வேண்டியது இருக்கு என்று கூறியவுடன் ராஜ்குமாரும் மகிழனும் அதிர்ந்து போய் பிரீதாவை திரும்பி பார்த்தார்கள். அவள் அப்பொழுதும் தலை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தாள். ராஜ்குமார், என்ன இன்ஸ்பெக்டர், விளையாடுறீங்களா? ஓவியாவுக்கும் பிரீதாவுக்கும் என்ன சம்பந்தம்? 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டது கூட கிடையாது என்று சற்று கோபமாக கேட்க அகிலன் உடனே, ஆமா இன்ஸ்பெக்டர், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்றான். உடனே இன்ஸ்பெக்டர், சார், பிரீதாவுக்கும் ஓவியாவுக்கும் இருக்கிற ஒரே சம்பந்தம் அவங்க தங்க பாவனாதான். அவங்க தங்க பாவனா அகிலன் சார லவ் பண்றாங்க. ஆனா அகிலன் ஓவியாவை லவ் பண்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க உங்க வைஃப் பிரீதா கிட்ட சொல்லிருக்காங்க. கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் உங்க வீட்டுல வேலை செய்யற காமாட்சி மூலியமா சூர்யாவை அப்ரோச் பண்ணிருக்காங்க. நாங்க போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது எங்களால ஏன் எதையும் கண்டுபிடிக்க முடியலன்னா இவங்க எதையுமே போன்ல பேசிக்கல. சூர்யாவுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் நடுவுல மீடியேட்டரா இருந்தது காமாட்சியும் அவளோட புருஷ மூர்த்தியும் தான். நாங்க சூர்யாவை அரெஸ்ட் பண்ணிட்டோம் தெரிஞ்ச உடனே மூர்த்தி தலைமறைவாயிட்டான். காமாட்சியும் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரல. நாங்க விசாரிக்கும் போது உடம்பு சரியில்லை, அதனால வேலைக்கு போறதுல நிறுத்திட்டேன்னு சொன்னான். குடும்ப செலவுக்கு அவங்க அம்மா தான் பணம் கொடுக்கறதா சொன்னான். அப்ப அவ உங்க வீட்டுலதான் வேலை செய்யறான்னு எங்களுக்கு தெரியாது. சம்பவம் நடந்து 1 வருஷம் ஆயிட்டதுனால போலீஸ் இதுக்கு மேல பெருசா கண்டுக்காதுன்னு நேத்து பழையபடி உங்க வீட்டு வேலைக்கு வந்திருக்கா. அப்போ உங்க வீட்டுக்குள்ள போறத பார்த்த உடனேதான் எங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. நாங்க நீங்க தான் இதுல சம்பந்தப்பட்டிருப்பீங்கன்னு நினைச்சு அவளை கைது பண்ணி விசாரிச்சோம். ஆனா இதுல உங்க ஒய்ஃப் தான் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு, அவங்க தங்கைக்காக தான் இத்தனையும் பண்ணாங்கன்னு காமாட்சி வாக்குமூலம் கொடுத்திருக்கா. நாங்க காமாட்சியை கண்காணிக்கிறோம்னு தெரிஞ்ச உடனே உங்க ஒய்ஃப் வீட்டு வேலைக்கு வர வேணாம்னு சொல்லியிருக்காங்க.
மாசம் மாசம் காமாட்சியோட அம்மா மூலியமா தான் காமாட்சிக்கு பணத்தை கொடுத்திருக்காங்க. எங்க விஷயம் தெரிஞ்ச உடனே உங்க ஒய்ஃப் வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனாலதான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே இங்கேயே வந்துட்டோம் என்று இன்ஸ்பெக்டர் கூறியவுடன் மூவரும் அதிர்ந்து போனார்கள். ராஜ்குமார் பிரீதாவிடம், பிரீதா, இன்ஸ்பெக்டர் சொல்றதுலாம் உண்மையா என்று கோபமாக கேட்க அவள் பதில் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அவளுடைய அமைதியிலிருந்து அவள்தான் ஓவியாவை கடத்தி இருக்கிறாள் என்று எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். இன்ஸ்பெக்டர் ராஜ்குமாரையும் பிரீதாவையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்தார். ராஜ்குமார் உடனே, இந்த கேஸ்ல என் மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா என்று கேட்டவுடன் இன்ஸ்பெக்டர், இல்ல, காமாட்சியை விசாரிச்ச வரைக்கும் இதுல உங்க ஒய்ஃப் மட்டும் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கா என்று இன்ஸ்பெக்டர் கூறியவுடன் ராஜ்குமார், அப்ப நீங்க அவங்கள மட்டும் தாராளமா கூட்டிட்டு போகலாம் என்றான். அகிலன் உடனே, கோபத்தை காட்டுறதுக்கு இது சரியான நேரம் இல்லடா, பாவம் தனியா போனாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, துணைக்கு போலாம் வாடா என்று நண்பனை அழைத்தான். அவ பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம். ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சிருக்கா. ஓவியாவை கொலை பண்ணா கூட அந்த வலியும் வேதனையும் அவளுக்கு கொஞ்ச நேரம் தான். ஆனா அதை விட பெரிய பாவம் அவளை விபச்சாரியா ஆக்கணும்னு நினைச்சா பாரு, அதை என்னைக்கும் மன்னிக்க முடியாது. ஒருவேளை கடத்தினவன் அவளை கொண்டு போய் ரெட் லைட் ஏரியால வித்திருந்தானா இன்னைக்கு ஓவியாவோட நிலைமை என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அங்கிருந்து வரவும் முடியாம வாழவும் முடியாம காலத்துக்கும் நரக வேதனை அனுபவிச்சிருப்பா. அவ சாகணும்னு முடிவு பண்ணா கூட பல கொடுமை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் செத்துருப்பா. இவ பண்ண காரியத்தால நீ என்னென்ன வேலை எல்லாம் பண்ண, நிலாவோட வாழ்க்கை என்னாச்சு, நம்ம எல்லாரோட நிம்மதி என்னாச்சு, இதெல்லாம் மன்னிக்க சொல்றியா? இவ்வளவு பண்ணவளுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தனியா போக தெரியாதா? இதுக்கு மேல அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று கூறிவிட்டு பிரீதாவை முறைத்தான். அகிலன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியானான். சுலோச்சனா அவன் பேசுவதை கேட்டு வாயடைத்து போய் நின்றாள். பிரீதா உடனே, என்ன மன்னிச்சிருங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க என்று தன் கணவனை கெஞ்சினாள். ராஜ்குமார் அவள் முகத்தை கூட பார்க்க பிடிக்காமல் திரும்பிக் கொண்டான். இன்ஸ்பெக்டர் பிரீதாவை கைது செய்து அழைத்து போனார். பிரீதா தான் ஓவியாவை கடத்தி விற்க சொன்னதாக வாக்குமூலம் கொடுத்தாள். ஓவியாவின் கடத்தல் வழக்கில் மூர்த்தி உட்பட அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் ஓவியா அதிர்ந்து போனாள். இதுவரை பிரீதாவை பார்த்தது கூட கிடையாது. ஆனால் தன்மேல் அவளுக்கு ஏன் இவ்வளவு கோபம், வெறுப்பு? கண்ணுக்கு தெரியும் எதிரியை விட கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் எத்தனையோ பேர் இருப்பார்கள் என்று அப்பொழுதுதான் புரிந்து கொண்டாள். இப்படிப்பட்ட உலகத்தில் இனி எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என்று நினைத்து பார்ப்பதற்கே அவளுக்கு பயமாக இருந்தது. அன்று நிலாவும் ஓவியாவும் கோர்ட்டுக்கு கிளம்பி கொண்டிருந்தார்கள். அன்றோடு நிலாவுக்கும் அகிலனுக்கும் உள்ள உறவு முறிய போகிறது. அவள் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்தாக சந்துரு இருப்பான் என்று ஓவியா யோசித்தாள். இன்று கோர்ட்டிலிருந்து வந்தவுடன் சந்துருவிடமும் நிலாவிடமும் அவர்கள் எதிர்காலத்தை பற்றி பேச வேண்டும் என்று முடிவுடன் நிலாவுடன் கோர்ட்டுக்கு சென்றாள். அங்கு அகிலனின் வக்கீல் மட்டுமே வந்திருந்தார். அகிலனை காணவில்லை. ஓவியா ஒன்றும் புரியாமல் குழம்பி போனாள். அகிலனை பார்த்து ஒரு வாரத்திற்கு மேல் ஆகிறது. என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லை வெளியூருக்கு எங்காவது சென்றிருக்கிறாரா என்று குழப்பத்துடன் யோசித்துக் கொண்டிருந்தாள். நிலா ஓவியாவின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டாள். அவள் உதட்டின் ஓரம் சிரிப்பு எட்டி பார்த்தது. எங்கே அக்கா தன் சிரிப்பை பார்த்துவிடப் போகிறாள் என்று சிரிப்பை அடக்கிக் கொண்டாள். கோர்ட்டிலிருந்து கிளம்புவதற்கு முன்பாவது அகிலன் வருவான் என்று எதிர்பார்த்தாள். கடைசி வரை அவன் வரவில்லை. ஏமாற்றத்துடன் ஓவியா அங்கிருந்து புறப்பட்டாள். வரும் வழியில் கூட நிலாவிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருந்தாள். வீட்டிற்கு வந்தவுடன் வெங்கட்ராமன், என்னம்மா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா என்று கேட்க, நிலா, முடிஞ்சதுப்பா, வக்கீல் கோர்ட் ஆர்டர் அப்புறமா தரேன்னு சொல்லிருக்காரு. பவானி உடனே, இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு நினைச்சு நிம்மதி அடையறதா, இல்ல உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு வேதனைப்படுறதான்னு தெரியல என்று கூறி பெருமூச்சு விட்டார். நிலா உடனே, அம்மா என்ன நினைச்சு வேதனைப்படுறதுக்கு என்ன இருக்கு, இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுமா, நான் கூடிய சீக்கிரமே வேலைக்கு போலான்னு இருக்கேன் என்றாள். வெங்கட்ராமன், அதுவும் நல்லதுதான், கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போ, மத்ததெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம் என்று கூற, பவானி, நிலா நான் கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காத, அதுவும் இன்னைக்கே கேக்குறது தப்புதான், ஏன் நட்பாச, அதனால கேக்குறேன், நீ சந்துருவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன என்று கேட்க, நிலா எதுவும் பதில் கூறாமல் அமைதியாக இருந்தாள். என்னடி கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேங்கிற என்று பவானி மறுபடியும் கேட்க, இல்லம்மா, இனிமேல் அவரை கல்யாணம் பண்ற தகுதி எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கலாமா, முதல்ல வேலைக்கு போறேன், மத்ததெல்லாம் அப்புறம் யோசிக்கலாமா என்றாள். வெங்கட்ராமனும், பவானி ஏன் இப்பவே அந்த பேச்ச ஆரம்பிக்கிற, அவ கொஞ்ச நாள் வேலைக்கு போகட்டும், இந்த பிரச்சனையில இருந்து இப்பதான் வெளியில வந்திருக்கா, அவ மனசு தானா மாறும், அப்ப அதை பத்தி பேசிக்கலாம் விடு என்று தன் மனைவியை அடக்கினார். பவானி 2 மகள்களையும் பார்த்தார். தன்னுடைய மகள்களின் வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே, நாம் யாருக்கு என்ன பாவம் செய்தோம், ஏன் கடவுள் நம்மை இப்படி சோதிக்கிறார் என்று யோசித்து கண்கலங்கினார். அம்மா அழுவதை பார்த்த நிலா, அம்மா ஏம்மா இப்ப அழற, எல்லா பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட்டோம்,
கூடிய சீக்கிரமே நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுமா என்று தன் அம்மாவை சமாதானப்படுத்தினாள். இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை எல்லாம் கவனிக்காமல் ஓவியா எதையோ யோசித்துக் கொண்டே இருந்தாள். அதை பார்த்த பவானி, என்னடி ஓவியா, வந்ததுல இருந்து எதுவும் பேசாம எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க என்று கேட்க, ஓவியா அப்பொழுதும் அமைதியாக இருந்தாள். நிலா அம்மாவிடம் கண்காட்டினாள். பவானி என்ன என்பது போல் சைகையில் கேட்டார். நிலா அமைதியாக சமையல் அறைக்குள் செல்ல பவானி அவளை பின்தொடர்ந்தாள். என்னடி, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அதுவாமா, இத்தனை நாள் அகிலன் பின்னாடி வரும்போது அவளுக்கு தெரியல. இப்போ ஒரு வாரமா அவர் வரல. அதுவே நான் நோண்டி நோண்டி கேட்டதுக்கு அப்புறம் சொன்னான். இன்னைக்காவது அவர் கோர்ட்டுக்கு வருவாருன்னு பார்த்தா அவர் இன்னைக்கும் வரல. அதான் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா என்றாள். பவானி, என்னடி சொல்ற? அன்னைக்கு என்னமோ அவரை அப்படி அவமானப்படுத்தி பேசி அனுப்புனாலேடி என்று கேட்க, நிலா, அம்மா, அக்காவுக்கு அகிலனை மறக்கவும் முடியல, அவரை ஏத்துக்கவும் முடியல. இதுல நடுவுல நான் வேற மாட்டிக்கிட்டேன். எங்க அகிலனை ஏத்துக்கிட்டா நான் ஏதாவது கஷ்டப்படுவேன்னு நினைச்சு பயப்படுறா. அவ சொல்லலைனாலும் அவ என்ன நினைக்கிறான்னு எனக்கு புரியாதாமா? என் அக்காவாச்சே, என்னை பத்தி மட்டும்தான் அவ யோசிப்பா. அவ இன்னமும் அகிலனை ஏத்துக்க தயங்கினானா அது எனக்காக மட்டும்தாமா இருக்கும். நான் அப்புறமா அவகிட்ட பேசுறேமா என்றாள். பவானி, என்ன மோடி, அக்காவும் தங்கச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கீங்க. உங்களை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பொறாமையாதான் இருக்கு. எனக்கு இப்படி ஒரு அக்காவோ தங்கையோ இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன். அவரும் கல்யாணத்துக்கு அப்புறமா நான் இருக்கேனா செத்தனான்னு கூட பாக்குறது இல்ல என்று கூறி பெருமூச்சு விட்டார். நிலா உடனே, அம்மா, நீயே எங்களை பார்த்து கண்ணு போடாத என்று சிரித்தாள். நிலா, ஓவியா மனசு மாதிரி அகிலனை கல்யாணம் பண்ணிக்கணும் நீ ஆசைப்படுற மாதிரி நானும் நீ சந்துருவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றார். நிலா அதற்கு பதில் கூறாமல் அமைதியாக இருந்தாள். மாலை சந்துரு நிலாவை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்தான். சந்துருவை பார்த்தவுடன் நிலாவுக்கு மனதில் ஒரு பூரிப்பு. இத்தனை நாள் இன்னொருத்தர் மனைவி என்ற எண்ணமே அவள் மனதை அழுத்திக் கொண்டிருந்தது. ஆனால் இன்று தான் ஒரு சுதந்திர பறவை. சந்துருவை கணவனாக ஏற்கிறோமோ இல்லையோ, ஒரு நல்ல நண்பனாக அவன் கூட பழகுவதில் ஒன்றும் தவறில்லை. அவனை பார்த்தவுடன் ஆசை ஆசையாக அவனுக்கு தன் கையாலேயே காப்பியை கொண்டு வந்து கொடுத்தாள். அவள் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தவுடன், சந்துரு, என்ன நிலா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன்னை ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன் என்று சிரித்து கொண்டே கேட்க, நிலா குறும்புத்தனமாக, இத்தனை நாள் மனசுல டன் கணக்குல வெயிட் வச்சிருந்தேன், இன்னைக்குதான் கோர்ட் பாசல்ல அதை இறக்கி வச்சுட்டு வந்திருக்கேன் என்று சிரித்து கொண்டே கூறினாள். சந்துருவுக்கு நிலாவை அப்படி பார்ப்பதில் சந்தோஷமாக இருந்தாலும் அவள் மனப்பக்குவத்தை நினைத்து வியந்து போனான். தான் இன்னொருத்தர் மனைவி என்பதால் இத்தனை நாட்கள் தன்னிடம் பேசுவதற்கே தயங்கினாள். ஆனால் இன்று பழைய நிலாவாக வந்து நிற்கிறாள், அதுவும் பல மடங்கு பிரகாசத்துடன் என்று அவளை பார்த்து சந்தோஷப்பட்டான். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஓவியா வந்தாள். சந்துரு, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்று கூறியவுடன் சந்துரு சிரித்து கொண்டே, நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும் ஓவியா. நான் இந்த நாளுக்காக தான் காத்திருந்தேன். அதனாலதான் இன்னைக்கு சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன். இத்தனை நாள் நிலா எதனால என் கூட சரியா பேசலன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கும் அவ இன்னொருத்தரோட ஒய்ஃபுங்கிறதுனால அவகிட்ட பழையபடி பேசுறதுக்கு தயக்கமா இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, அவ என்னோட நிலா. அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு நிறைய இருக்கு. அதனால நீங்க சொல்ல வந்தது சீக்கிரம் சொன்னீங்கன்னா நிலாவை கூட்டிட்டு நான் வெளியில போலான் இருக்கேன். அப்கோர்ஸ் உங்க எல்லாரோட பர்மிஷனோட தான் என்று சிரித்து கொண்டே கூற, வெங்கட்ராமன், மாப்பிள, நீங்க தாராளமா என் பொண்ணை எங்க வேணாலும் கூட்டிட்டு போலாம், நோ அப்செக்ஷன் என்று சிரித்தார். ஓவியா, என்ன நீங்கெல்லாம் எனக்கு பேசுறதுக்கு சான்ஸே கொடுக்காம அதுக்குள்ள விட்டா கல்யாண டேட்டே பிக்ஸ் பண்ணிடுவீங்க போல இருக்கே என்றாள். பவானி, அப்பா, எப்படியோ ஒரு பிரச்சனை முடிஞ்சது என்று சிரித்து கொண்டே கூற, உடனே ஓவியா, ஏமா, அப்ப நாங்க 2 பேரும் உனக்கு பிரச்சனையா என்று செல்லமாக அம்மாவை வம்பிழுத்தாள். ஆமாண்டி, பொண்ணை பெத்தவங்க எல்லாம் அணுகுண்ட வயித்துல கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதோட எங்க கடமை முடிஞ்சிடுறது இல்ல. கடைசி வரைக்கும் அவ புருஷன் குழந்தைங்கன்னு சந்தோஷமா வாழறத பாக்குறதுதான் பெத்தவங்களுக்கு சந்தோஷம், நிம்மதி எல்லாமே என்று சிரித்தார். இவர்கள் எல்லோரும் சிரித்து பேசிக் கொண்டிருக்க நிலாவால் சகஜமாக சிரிக்க முடியவில்லை. அதை பார்த்த ஓவியா, என்னடி நாங்க பாட்டுன்னு சிரிச்சு பேசிட்டு இருக்கோம், நீ எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, உன் மனசுல வேற ஏதாவது இருக்கா, நாங்க அவசரப்பட்டு ஏதோ பேசிட்டோமோ என்று கேட்க, அதற்கு நிலா, அக்கா, நான் நல்லா வாழணும் நீ ஆசைப்படுற மாதிரி நீயும் உன் மனசுக்கு பிடிச்சவரோட நல்லா வாழ்ந்தாதான் எனக்கு சந்தோஷம். உன் மனசுல யார் இருக்கான்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்ல. அகில முன்னாடி மாதிரி இல்லைங்கிறதும் உனக்கு நல்லா தெரியும். நீ எனக்காக தயங்குற. நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறத எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுக்கா. ஏதோ ஒரு கோபத்துல என் கழுத்துல தாலி கட்டினாரே தவிர அவர் என்ன மனைவியா என்னைக்குமே நடத்தினது கிடையாது. நானும் அவரை என்னைக்கும் புருஷனா நினைச்சது இல்ல. இத்தனை நாள் சந்துரு கூட பேசுறதுக்கு தயங்கினதுக்கு காரணமே இன்னொருத்தருக்கு மனைவியா இருந்துட்டு நான் சந்துரு கிட்ட பேசினேனா இந்த ஊர் உலகம் சும்மா விடுமா சொல்லு. நான் சாதாரணமா பேசினா கூட அதை தப்பாதான் பேசும். அது நம்ம குடும்பத்தை எவ்வளவு பாதிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இத்தனை நாள் சந்துரு கிட்ட இருந்து ஒதுங்கியே இருந்தேன் என்று அவள் கூறியவுடன்
ஓவியா யோசித்தாள். ரொம்ப யோசிக்காதக்கா, எல்லாரும் தப்பு பண்றவங்க தான். அதுலயும் அகிலன் ஏன் அந்த தப்பு பண்ணாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு ராஜ்குமார் போன் பண்ணப்ப கூட என்ன சொன்னாரு? அகிலன் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கறதுனால இப்ப முன்ன மாதிரி எல்லாம் இல்லன்னு சொன்னாருல. அக்கா, நான் சந்துருவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேனா நீயும் அகிலனை மன்னிச்சு ஏத்துக்கோ பிளீஸ்கா என்று கெஞ்சினாள். ஓவியா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். நால்வரும் அவளுக்கு அறிவுரை கூறிக்கொண்டிருக்க அவள் எதையோ யோசித்தவள் தட்டென்று அங்கிருந்து வாசலை நோக்கி ஓடினாள். அவள் ஓடுவதை பார்த்து நால்வரும் ஒன்றும் புரியாமல் விழித்தார்கள். சந்துரு ஓவியாவை பின்தொடர்ந்து ஓடி வந்தான். அதற்குள் அவள் ஒரு ஆட்டோவில் ஏறிச் செல்வதை பார்த்து அவசரமாக வண்டியை கிளப்பினான். அதற்குள் நிலா ஓடி வந்து அவன் பின்னால் அமர்ந்து கொண்டாள். ஓவியா நேராக அகிலனின் வீட்டிற்கு தான் சென்றாள். ஆனால் அங்கு சுலோச்சனா தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்திருப்பதை பார்த்தவுடன் ஓவியா சற்று தயங்கி நின்றாள். சுலோச்சனா நிமிர்ந்து பார்த்தாள். ஓவியாவை பார்த்தவுடன் திகைத்து போய் எழுந்தாள். அவள் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. ஓவியா அவர் அருகில் செல்ல பயந்தாள். ஆனால் அவர் எதற்காக அழுகிறார் என்று புரியாமல் ஓவியாவின் மனம் பதபதைத்தது. ஓவியா பயந்து கொண்டு அருகில் சென்றாள். அகிலன் எங்க என்று தயக்கத்துடன் கேட்க சுலோச்சனா ஓவியாவின் கைகளை பிடித்துக் கொண்டு கதறினாள். அவன் என்னை விட்டுட்டு போயிட்டாமா என்று சுலோச்சனா முடிப்பதற்குள் ஓவியாவிற்கு தலையே சுற்றுவது போல் இருந்தது. என்னை பிரிந்த சோகத்தில் ஏதாவது தவறான முடிவெடுத்து விட்டாரோ என்று அவள் மனம் பதறியது. ஓவியாவும் அவருடன் சேர்ந்து அழுதாள். சுலோச்சனா, என்ன மன்னிச்சிரு ஓவியா, உன்னை பிடிக்கலனாலும் உன்னை கடத்தி உன் வாழ்க்கை அழிக்கிற அளவுக்கு நான் கெட்டவே இல்ல. இப்பவும் நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்தனா என் மாமியார் தனத்தை நான் காட்டதான் செய்வேன். ஆனா என்ன பண்றது, அவன் தான் என்கிட்ட கோச்சிட்டு கிளம்பிட்டானே என்று கூறியவுடன் ஓவியா அழுவதை நிறுத்திவிட்டு அவரை நிமிர்ந்து பார்த்தாள். எங்க கிளம்பிட்டாரு என்று கேட்க, அவன் நம்மெல்லாம் வேணான்னு சுவிட்சர்லாந்து போறாமா, இப்பதான் என்னை திட்டிட்டு கிளம்பி போனான் என்று கூற ஓவியாவிற்கு அப்பொழுதுதான் உயிரே வந்தது. சுலோச்சனாவின் கைகளை வேகமாக உதறிவிட்டு அங்கிருந்து ஏர்போர்ட்டிற்கு சென்றாள். ஏர்போர்ட் முழுவதும் தேடி பார்த்தாள். ஆனால் அகிலனை காணவில்லை. அதற்குள் சுவிட்சர்லாந்து செல்ல வேண்டிய விமானம் கிளம்புவதற்கு தயாராக இருந்தது. ஒருவேளை விமானத்தில் ஏறிவிட்டான் போல. இதற்கு மேல் அவனை எப்படி பார்ப்பது என்று யோசித்துவிட்டு சோர்வாக ஒரு சேரில் வந்து அமர்ந்தாள். நாம் எப்படி சுவிட்சர்லாந்து செல்வது என்று யோசித்துக் கொண்டிருக்க அகிலன் அவளை நோக்கி நடந்து வந்தான். அவனை பார்த்ததும் ஓவியாவின் களைப்பெல்லாம் மறைந்து போனது. சந்தோஷத்தில் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்தது. அகிலன் அவள் அருகில் வந்தவுடன் அவள் கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்தான். இருவரும் எதுவும் பேசாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றனர். அதற்குள் சந்துருவும் நிலாவும் அங்கு வந்து சேர்ந்தார்கள். நிலா இருவரையும் கிண்டல் அடித்தாள். இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா எப்ப பேசுறதா உத்தேசம் என்று கேட்க, அப்பொழுதுதான் இருவரும் சத்தம் வந்த திசையில் திரும்பி பார்த்தார்கள். நிலாவும் சந்துருவும் சிரித்தபடி நின்று கொண்டிருந்தார்கள். ஏங்கா, ஒரு போன் பண்ணா அவரே வெயிட் பண்ண போறாரு, அதை விட்டுட்டு தலை தெறிக்க ஓடி வந்தனா நீ வர்றது அவருக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, அப்பொழுதுதான் ஓவியாவிற்கு அகிலன் எப்படி தன்னை தேடி வந்தான் என்பதை உணர்ந்தாள். நால்வரும் அங்கிருந்து வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். நால்வரையும் ஒரு சேர பார்த்தவுடன் வெங்கட்ராமனுக்கும் பவானிக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கையில் சுலோச்சனா வந்து சேர்ந்தாள். என்னப்பா, என்ன மட்டும் தனியா விட்டுட்டீங்களே என்று பாவமாக கேட்க, ஓவியா அவர் கையை பிடித்து அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தாள். ஒரே முகூர்த்தத்தில் 2 திருமணத்தையும் கோலாகலமாக நடத்தி முடித்தார்கள். திருமணத்திற்கு வந்தவர்கள் சிலர் இவர்கள் காதுபடவே புறம் பேசினார்கள். அவர்களுக்கெல்லாம் நால்வரும் சிரிப்பையே பதிலாக கொடுத்துவிட்டு தங்கள் வாழ்க்கையை வாழ புறப்பட்டார்கள். நம் வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும். அடுத்தவர்களின் ஏற்றுகளும் பேச்சுகளும் என்றும் நம் வாழ்வை பாதித்து விடாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் முன் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவதே அவர்களுக்கு நாம் கொடுக்கும் சரியான பதிலாக இருக்கும். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா பத்துவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.